ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசி இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அமாவாசை நடக்கிறக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது. இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அந்த விஷயத்தில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முத்துமலை முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முத்துமலை முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்களாக காணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க அப்படிங்கிறதுனால மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களில் வல்லவர்களாக இவங்க காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பான மனிதர்களாக இருப்பாங்க. இவர்களோடு நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. யாருக்கும் அடிபணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குவாங்க. குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல சுழன்று வேலை செய்பவர்களாக காணப்படுவாங்க. எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இருக்க விரும்ப மாட்டாங்க. இருப்பினும் கூட சில சனி பெயர்ச்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவார்கள். மேலும் மிதுன ராசியில் பிறந்தவங்க யாருடைய தயமும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பாங்க. குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்க நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை விட்டு அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தான் அடுத்த வேலையை செய்வார்களாமா. அப்படிப்பட்ட குணம் உடையவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. மேலும் இவர்களுக்கு அதிக ஞான சக்தி உடையவங்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறனால இவர்களுக்கு ஏதாவது ஒற்றை சொல்லால் அல்லது கேட்டல் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. எந்த விஷயமாக இருந்தாலுமே அவற்றில் நிதானமாக இருப்பாங்க. எப்பொழுதுமே விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பாங்க. இவர்கள் விரும்பியதை வெற்றியடைய நிறைய விதமான முன்னேற்றத்தையும் முயற்சிகளும் மேற்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்ப்பதற்கு ரொம்பவே இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஆனாலுமே இவர்களுடைய காரியங்களில் சாதித்து கொள்வதில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க. தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக இவங்க சொல்லிடுவாங்க. இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் என்றுமே மூக்கை நுழைக்க மாட்டாங்க. பிறரை கேலி செய்வது கிண்டல் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை ஆசைப்படுவாங்க. ஆனால் சுகபோகங்களையும் பெற்று சுக அனுபவங்களையும் வாழ நினைப்பாங்க. கருணை இருந்தவங்களாக இருப்பாங்க. பெற்றோர்களை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பாங்க. உறவினர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்டவே மாட்டாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலுமே அது செலவு செய்து விடுவாங்க. இவங்க எதிலுமே அவசரமாக முடிவுகளை எடுத்த பின் சிக்கலில் மாட்டிக்கொள்வாங்க. கடினமான உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமான வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சிவராத்திரிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவை மிதுன ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு.
மேலும் கிரக மாற்றங்களானது 5/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் மாறியிருக்காரு, அதாவது பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 11/2/2025 அன்று அயனசைன போகஸ்தானத்திலிருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. மேலும் 12/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 21/2/2025 அன்று ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. மேலும் 26/2/2025 அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விடாமுயற்சி உடையவங்களாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இதனால் எதிலுமே மிக கவனமாக ஈடுபடுவது நல்லது. மேலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சனம் கூட பேச்சின் இனிமை, சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சாதகமான முடிவை கொண்டு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பேச்சின் மூலமாக நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். சொத்து, மனை, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தாமதமான விஷயங்கள் நடக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் அப்படிங்கிறது வழக்கத்தை போலேயே உங்களுக்கு இருக்கும். இதனால் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எந்த ஒரு வேலையை காட்டிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது நல்லது. பணி நிமித்தமாக பிரயாணமும் ஏற்படும். மேலும் குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். வேலைப்பளு குறையும். உழைப்பு வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். திடீர் செலவுகள் உண்டாகும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க. எல்லா காரியங்களிலுமே அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலமாக லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் அந்த நிலைகள் மாறக்கூடும். மேலும் கவனத்தோடு பாடங்களை படிப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையிலும் முழு கவனம் தேவைங்க. மேலும் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சி மேற்கொள்வீங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பயணங்களால் நன்மை கிடைக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தாரோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். எதிலுமே எச்சரிக்கையும் கவனமும் தேவை. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. பழைய வாக்குகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளில் வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவாங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரர் மூலமாக நிறைய விதமான சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ராமரை வணங்கி வர குடும்பத்தில் குழப்பம் நீங்கி நன்மை உண்டாகும். மேலும் ஆரோக்கியம் உண்டாகும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.